4000 ஆண்டுகளாக நம்மை நோயின்றி வாழ வைக்கும் சீரகத்தின் அற்புதங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த் சேனலுக்கு உங்க எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். நம்முடைய பாட்டி அம்மாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், நம் வீட்டு அஞ்சரை பெட்டி தான் நம்முடைய முதல் மருந்தகம் என்பது. அதில் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. ஆனால் நம்மில் பலரும் அதை ஒரு வாசனை பொருளாக மட்டும் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கும் ஒரு மிக சாதாரணமான ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பொக்கிஷத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கடந்த 4000 ஆண்டுகளாக எகிப்திய நகரத்திலிருந்து நம்முடைய சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் வரை நம் முன்னோர்களை நோயின்றி வாழ வைத்த ஒரு அற்புதம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வயிறு ஒரே உப்பிசமா இருக்கு டாக்டர், எடை குறையவே மாட்டேங்குது, மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரத்த சோகை இருக்கு, எப்போதும் ஒரு வித சோர்வாகவே இருக்கு, சரியான ஜீரணம் இல்லாததால தோல் எல்லாம் பொலிவிழந்து போச்சு. இது போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு தீர்வு இந்த சிறிய விதையில் மறைந்திருக்கிறது. அதுதான் சீரகம். இன்றைக்கு சீரகம் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? அதன் உள்ளே ஒளிந்திருக்கும் விஞ்ஞான பூர்வமான அற்புதங்கள் என்ன? இதை எந்தெந்த நோய்களுக்கு எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி ஆழமாக, தெளிவாக, முழுமையாக தான் பார்க்க போறோம். வாங்க நம் முன்னோர்களின் அறிவியலை நாம் மீட்டெடுப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரகத்தின் சரித்திரம் மற்றும் விஞ்ஞானம். முதலில் அதன் பெயரில் இருக்கும் அற்புதத்தை பாருங்க. சீரகம், அதாவது சீர் பிளஸ் அகம், அதாவது அகத்தை, நம் உடலின் உட்புறத்தை சீர் செய்யக்கூடியது. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக பெயர் வைத்திருக்கிறார்கள் பாத்தீங்களா? ஆங்கிலத்தில் கியூமின் என சொல்லப்படும் இந்த சீரகம் வெறும் வாசனை பொருள் அல்ல, அது ஒரு மருத்துவ மூலிகை. அதன் உள்ளே கியூமினால்டிஹைட், தைமால் போன்ற பல சக்தி வாய்ந்த வேதிய பொருட்கள் இருக்கின்றன. இவைதான் இதன் மருத்துவ குணங்களுக்கு மிக முக்கியம். சீரகம் எப்படி வேலை செய்கிறது? எளிய விஞ்ஞானம் பார்க்கலாம் வாங்க. இதை உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். நம்முடைய வயிறு, கணையம் போன்ற உறுப்புகள் நாம் சாப்பிடும் உணவை ஜீரணிக்க சில என்சைம்களை, அதாவது செரிமான நொதிகளை சுரக்கும். சில சமயங்களில் இந்த நொதிகளின் சுரப்பு குறைவாக இருக்கும்போது நமக்கு அஜீரணம், வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் வருகிறது. சீரகம் என்ன செய்யும் தெரியுமா? இது ஒரு சிறந்த மேலாளரை போல இந்த என்சைம்களை தூண்டிவிட்டு வேகமாக வேலை செய்யுங்க அப்படின்னு கட்டளையிடும். குறிப்பாக கொழுப்பை கரைக்கும் லைப்பேஸ், மாவு சத்தை கரைக்கும் அமெலேஸ் போன்ற நொதிகளை இது பல மடங்கு வேகமாக சுரக்க வைக்கிறது. இதனால் நாம் சாப்பிடும் உணவு முழுமையாக சரியாக ஜீரணிக்கப்பட்டு அதன் சத்துக்கள் உடலால் கிரகிக்கப்படுகிறது. இதுதான் சீரகத்தின் அடிப்படை மேஜிக். சீரகத்தின் 10 அற்புதமான நன்மைகளை பார்க்கலாம். இந்த அடிப்படை மேஜிக்கால் நம் உடலில் ஏற்படும் அற்புதங்கள் ஏராளம். இப்போது மிக முக்கியமான 10 நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. செரிமானத்தின் சக்கரவர்த்தி, இதுதான் சீரகத்தின் முதல் மற்றும் முக்கிய குணம். அஜீரணம், வயிற்றுவலி, நெஞ்செரிச்சல், மலசிக்கல் என குடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முதல் தீர்வு சீரகம்தான். உடல் எடை குறைப்பின் உயிர் நண்பன். சீரகம் நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை வேகமாக தூண்டி தேவையற்ற கேலரிகளை எரிக்க உதவுகிறது. ஈரானில் நடந்த ஒரு பிரபலமான ஆய்வில் ஒரு குழுவினருக்கு தினமும் சீரக பொடியை தயிருடன் கலந்து கொடுத்த போது மற்றொரு குழுவினரை விட அவர்களுடைய உடல் கொழுப்பு, அதாவது பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் 3 மடங்கு வேகமாக குறைந்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சீரகம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு மிக சிறப்பாக உதவுகிறது. இது கணையத்தில் இன்சுலின் சுரப்பை தூண்டுவதோடு உடலில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரித்து சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இரத்த சோகையை விரட்டும் ஆயுதம். குறிப்பாக இந்திய பெண்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இரும்பு சத்து குறைபாடு. 1 டீஸ்பூன் சீரகத்தில் நாம் ஒரு நாள் தேவையில் கிட்டத்தட்ட 20% இரும்பு சத்து இருக்கிறது. இதை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து சோர்வு, மயக்கம், முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகளை குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியின் காவலன். சீரகத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் சி மற்றும் ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கின்றன. இதயத்தின் உற்ற தோழன். சீரகம் கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலான HDL அதிகரிக்க உதவுகிறது. சருமத்திற்கு பொலிவை தரும். சீரகம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி
டீடாக்ஸ் செய்வதால் முகப்பரு, தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனைகள் குறைந்து சருமம் இயற்கையாகவே பொலிவு பெறும். ஆழமான உறக்கத்திற்கு உதவும். சீரகத்தில் உள்ள மெலட்டோனின் நம்முடைய தூக்க சுழற்சியை சீராக்க உதவுகிறது. நினைவாற்றலை அதிகரிக்கும். சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் மூளையில் உள்ள நரம்பு செல்களை பாதுகாத்து நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகின்றன. சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணை. சீரகம் நெஞ்சில் கட்டி இருக்கும் சளியை இளக்கி வெளியேற்ற உதவும். சரி, இந்த சீரகத்தை பயன்படுத்துவது எப்படி? 3 சக்தி வாய்ந்த முறைகள். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற சீரகத்தை நாம் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். முதலாவது சீரக தண்ணீர். இதுதான் எளிமையான மற்றும் பிரபலமான முறை. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீரை ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை போடுங்க. அதை அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க விடுங்க. தண்ணீர் லேசாக தங்க நிறத்திற்கு மாறியதும் அடுப்பை அணைத்து அதை மூடி வைத்து விடுங்க. அது ஆறிய பிறகு நாள் முழுவதும் நீங்கள் குடிக்கும் சாதாரண தண்ணீருக்கு பதிலாக இந்த சீரக தண்ணீரை குடியுங்க. இதனோட பலன் என்ன? இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி செரிமானத்தை சீராக்கி நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். இரண்டாவது, வறுத்த சீரகப்பொடி. ஒரு வெறும் வாணலியில் சீரகத்தை போட்டு மிதமான தீயில் நல்ல வாசனை வரும் வரை வறுத்து கொள்ளுங்க. அது ஆறிய பிறகு மிக்சியில் போட்டு பொடி செய்து ஒரு பாட்டிலில் வைத்துக் கொள்ளுங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம்? இந்த பொடியை நீங்கள் சாப்பிடும் தயிர், மோர், சாலட், சூப் போன்றவற்றில் தூவி சாப்பிடலாம். மூன்றாவது, சீரக டீ, ஜீரா டீ. இது எப்படி செய்வது? 1 கப் தண்ணீரில் 1 டீஸ்பூன் சீரகம் மற்றும் ஒரு சிறிய துண்டு இஞ்சியை தட்டி போட்டு நன்றாக கொதிக்க விடுங்க. அதை வடிகட்டி இளஞ்சூடாக இருக்கும்போது சில துளிகள் எலும்பிச்சை சாறு மற்றும் 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடியுங்க. பலன்: இது சளி, இருமல், தொண்டை வலிக்கு உடனடி நிவாரணம் தரும். எடை குறைப்பிற்கு இது மிக சிறப்பாக உதவும். மிக மிக முக்கிய எச்சரிக்கைகள். நண்பர்களே, சீரகம் ஒரு அமுதம்தான். ஆனால் எதையும் அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு போல. அளவுக்கு அதிகமாக வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 முதல் 2 டீஸ்பூன் சீரகம் என்பதே போதுமானது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிலருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படக்கூடும் அல்லது இரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைந்துவிட வாய்ப்பு உள்ளது. யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் சீரகத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இது சில சமயங்களில் கருப்பை சுருக்கத்தை தூண்டக்கூடும். சமையலில் பயன்படுத்துவது பாதுகாப்பானது. குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள். சீரகம் இரத்த சர்க்கரையை குறைக்கும் என்பதால் ஏற்கனவே குறைந்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள் இதை அதிகமாக எடுத்துக்கொண்டால் மயக்கம் ஏற்படலாம். அறுவை சிகிச்சை செய்ய போகிறவர்கள். அறுவை சிகிச்சைக்கு 2 வாரங்களுக்கு முன்பே இதை அதிகமாக எடுத்துக்கொள்வதை நிறுத்த வேண்டும். கடைசியாக முடிவுரை. நண்பர்களே, இன்று நாம் அஞ்சரை பெட்டியில் இருக்கும் ஒரு சாதாரண சீரகம் எப்படி 4000 ஆண்டுகளாக நம்மை நோயின்றி வாழ வைக்கும் ஒரு அற்புத மருந்தாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். இது வெறும் தாளிப்பு பொருள் அல்ல. இது நம் அகத்தை சீராக்கும் ஒரு அற்புத மருந்து. இன்று முதல் உங்கள் அஞ்சரை பெட்டியில் இருக்கும் சீரகத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பாருங்க. நான் சொன்ன இந்த எளிய முறைகளில் ஏதேனும் ஒன்றை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்க. குறிப்பாக அந்த சீரக தண்ணீரை தினமும் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் செரிமானம் சீராவதையும், உங்கள் சக்தி அதிகரிப்பதையும், உங்கள் சருமம் பொலிவு பெறுவதையும், உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படுவதையும் நீங்கள் சில வாரங்களில் உணர்வீங்க. இந்த வீடியோ ஒரு சிறிய விதையின் மகத்தான சக்தியை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். அவர்களும் இந்த 4000 ஆண்டு ரகசியத்தை தெரிந்து கொள்ளட்டும். நமது சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஆரோக்கியமாக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.